விடாமுயற்சி வித்தவுட் கொலை முயற்சி. நீங்களே அதை கவனிச்சிங்களான்னு தெரியல, ஆனால் நான் இதை மட்டும்தான் கவனித்தேன். இந்த படத்தில் மிஸ்டர் அர்ஜுன் தன்னோட மனைவியை காப்பாற்றுறதுக்காக பண்ண விடாமுயற்சிகளில் ஒரு முயற்சியில் கூட கொலை முயற்சியே பண்ணல. ஹீரோக்கள் சினிமாவில் பண்ணுறத தன்னோட ரசிகர்கள் நிஜ லைஃப்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ஹீரோ சீரீஸை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை அதனால தான் விடாமுயற்சியில் ஒரு கொலை முயற்சி கூட பண்ணலையோன்னு தோணுது. நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா நான் வேணால் இப்போது திரும்பவும் ரீகால் பண்ணுறேன். முதல்ல அர்ஜுன், வில்லன் அர்ஜுன். அவர் எப்படி சாகுறாருன்னு பார்த்தா, வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் க்ரஷ் பண்ணுறதுக்குன்னே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினுக்கு மேலே அம்மன் கோயில் நேர்த்திக்கடன் தீக்க வந்த மாதிரி முதுகில் கொக்கியை மாட்டிக்கிட்டு கரெக்டாக அந்த மிஷினுக்கு மேலே தொங்கிட்டு இருப்பார் அந்த வில்லன் அர்ஜுன். அப்போ கூட மிஸ்டர் ஹீரோ அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா, அந்த வில்லனை சேவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவார். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசியில் ரொம்ப முயற்சி பண்ணி தன்னைத்தானே அந்த மிஷினுக்குள்ளே விட்டுக்கிட்டு மரணம் எழுதிடுறாரு. இந்த இடத்துல மிஸ்டர் விடாமுயற்சி ஹீரோ அர்ஜுன் கொலை முயற்சியே பண்ணல. கொலையும் பண்ணலை, கொலை முயற்சியும் பண்ணலை. அதாவது கொலை வேற, கொலை முயற்சி வேற. ஆஸ் பர் குரோனாலஜிக்கல் ஆர்டர், அர்ஜுனுக்கு அப்புறம் அர்ஜுனோட பேர் ஒருத்தவங்க இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போடுற கேப்பில் ஒரு துணி எடுத்து மிஸ்டர் அர்ஜுனோட மூஞ்சில் சுற்றிடுவாங்க அந்த வில்லி. இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அந்த துணி எடுத்து அந்த ஹீரோ அர்ஜுன் மூஞ்சில் சுத்தாமல் இருந்திருந்தா கூட எப்படியாவது அந்த பொண்ணை கீழே விழாத மாதிரி காப்பாற்றிருப்பாரு நம்ம அர்ஜுன். ஆனால் அந்த வில்லி தன்னோட கேரக்டருக்கு உண்மையாக இருக்கணும்னு ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டு துணியை எடுத்து மிஸ்டர் அர்ஜுனோட மூஞ்சில் சுற்றி அவரோட விஷுவலை டிஸ்டர்ப் பண்ணதுனால அவரே தடுமாறி ஒரு கண்ணாடி மேலே மோதி அங்கேருந்து கீழே விழுந்துருவாங்க. அப்படி விழும்போது எதிர்பாராத விதமாக அந்த வில்லி அந்த ஆசிட் ட்ரம்குள்ளே விழுந்துருவாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோ உடனே ஓடி போய் அந்த வில்லியை காப்பாற்றணும்னு தான் நினைப்பாரு. ஆனால் அதுக்குள்ள வில்லன் அர்ஜுன் வந்துடுவான். ஸோ இந்த 2வது பீஸையும் இவர் கொலை பண்ணல. கொலை முயற்சி கூட பண்ணல. 3வது நம்ம பிக் பாஸ் ஆரவ். இவர் தான் சின்ன வில்லன். அதுவும் அந்த சின்ன வில்லன் அந்த கட்டிங் மிஷினை எடுத்த உடனே இதே கட்டிங் மிஷினால இந்த சின்ன வில்லனை சின்ன பின்னமாக்க போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்திருப்போம். அதான் இல்லை. இவங்க போட்ட சண்டையில் அந்த கட்டிங் மிஷின் போய் தூரமாக விழுந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போனாங்க இல்லையா அந்த வில்லி, அவங்க அந்த சீனில் தான் என்ட்ரி ஆகி அந்த கட்டிங் மிஷினோட சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போது தூரமாக போய் விழுந்த அந்த கட்டிங் மிஷின் மேலே நம்ம சின்ன வில்லன் போய் விழுந்துடுறாரு. இப்போது அந்த வில்லி கூட நம்ம அர்ஜுன் ரொம்ப மும்முரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த வில்லி அவரை கிக் பண்ண வருவாங்க. அந்த கிக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம அர்ஜுன் லைட்டாக மூவ் பண்ணுவார். அந்த வில்லி அந்த சுவிட்ச் போர்டில் கிக் பண்ணிவிடுவாங்க. அந்த சுவிட்ச் ஆன் ஆகிடும். சின்ன வில்லன் கட்டிங் மிஷினில் மாட்டி கதற கட் ஆகிடுவார். இப்போ கூட அந்த சுவிட்சை அவங்க வேணும்னே போடல. தன்னை அறியாமல் தெரியாமல் நடந்த விஷயம். அந்த தெரியாமல் பண்ண கிக்கை கூட மிஸ்டர் அர்ஜுன் பண்ணல. இது வரைக்கும் இந்த படத்தில் மிக முக்கியமான 3 வில்லன்கள் செத்து போயிருக்காங்க. 3 பேரையுமே நம்ம அர்ஜுன் கொலை பண்ணல. கொலை முயற்சி கூட பண்ணல. இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தில் ஒருத்தர் கூட கொலை பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மூட்டை தூக்கிற கொக்கி மாதிரி ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது. அதை வச்சு ஒருத்தனோட தவடையில் குத்தி வாய் வழியாக வெளியெடுக்கிறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், இது மரணத்தை விளைவிக்கக்கூடிய காயமா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் முழுக்க மிஸ்டர் கதாநாயகன் ஆகிய நம்ம அர்ஜுன் யாருக்கு ஏற்படுத்தின காயமுமே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயமாக இல்லை. உதாரணத்துக்கு நம்ம சின்ன வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் அந்த பெரிய கருப்பு ஜீப்புக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அந்த ஃபைட்டில் கூட கழுத்துக்கும் தோள்பட்டிக்கும் ஒரு 4 இன்ச்சு கேப் இருக்குமா. ரொம்ப கவனமாக கழுத்தில் குத்துனா மிஸ்டர் சின்ன வில்லன் செத்துருவாருங்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு போய் தோளில் குத்துவார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கேரவனுக்குள்ள சில ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் கூட ஒருத்தனை சண்டை போட்டு கீழே வீழ்த்தி கரெக்டாக கன் பாயிண்டில் வச்சு போஸ்ட்லாம் கொடுப்பாரு. சரி சுடதான் போகிறாரு அப்படின்னு நினச்சா அப்போன்னு பார்த்து ஒருத்தன் குறுக்க வந்து அவரை அடிக்க பாய மிஸ்டர் அர்ஜுன் கண்ணை குறுக்கில் பிடிக்க அந்த கன்று 2ஆக உடஞ்சிரும். இதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸில் ஒருத்தனை கன் பாயிண்டில் நிற்க வைப்பார். ஆனால் தொடையில் சுற்றுவார். இது எல்லாத்தையும் விடவும் மிஸ்டர் அர்ஜுனோட இந்த பெருந்தன்மையான எந்த கொலை முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற அந்த நல்ல உள்ளத்துக்காக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாட்டிமா அதுவே கண்ணு எடுத்துகிட்டு வந்து அதுவே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தன்னால் சுட்டு போயிடும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல நீங்கள் அந்த ஷெரீஃபை காப்பாற்றினதுனால நீங்கள் செய்த குற்றங்களில் இருந்து யூ ஆர் ஃப்ரீ டு கோ அப்படின்னு அனிருத்தோட அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பார். மிஸ்டர் அர்ஜுன் தான் எதுவுமே பண்ணலையே. இப்படியாக வில்லன்களை கொள்வதற்கு எந்த முயற்சியுமே பண்ணாத இந்த படத்துக்கு எதுக்கு விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள்.